என்னோட ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் பலம் இழந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி சரி பண்றது? ஜாதகத்தில் கிரக பலமின்மை. உங்கள் கேள்வி பலம்ங்கிறது எல்லாத்தையும் பலப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. சுபப்படுத்தணுங்கிறது அவசியம். பலம் வேற, சுபம் வேற. இப்போ பலம்னா என்னென்னா, கேந்திரம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 அது பலம். அதே போல் சுபம் சொன்னால் என்னென்னா, ஆட்சியாக இருக்கிறது, நட்பாக இருக்குது, உச்சமாக இருக்கிறது, இதெல்லாம் சுபம். சுபம் வேற, பலம் வேற. அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாவ கிரகம் ஒன்று இருக்குது, ரொம்ப ஆகாத கிரகம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கிரகம், ஆகாத கிரகம் பலம் பெற்றால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகாத ஒரு கிரகம், இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி இருக்கிறார். நம்மளோட லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு போன்ற பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். அவர் 10ஆம் இடத்துல இருந்தால், கேந்திரத்தில் பெரிய கேந்திரம் 10, 10வது இடமான பெரிய கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த துன்பம் அதிகமாகும். எப்படின்னா, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்றவை அதிகமாக பிரச்சனையை கொடுத்து, அதனால் நம்ம போகக்கூடாத இடம்னு சொல்லக்கூடிய மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போக வச்சிடும். இதுதான் பலம்னு பேர். ஒரு எதிரி இருக்கான், அவன் பலவான் ஆகிட்டான்னா, எனக்கு இந்த தெருவில் ஒருத்தர் ஆவாதம் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த தெருவுக்கு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அவனே தூக்கி அதில் செக்ரட்டரியாக போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? வச்சுருவான் நமக்கு ஆப்பு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கெட்ட கிழக்கத்தை பலப்படுத்தக்கூடாது. அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா, கெட்டவன் கெடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லணும். நமக்கு ஒருத்தன் கெட்டவன் தானே, அவன் கெட்டு தான் போகணும், செத்து தான் போகணும், அதுதான் நமக்கு நல்லது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, பலம்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் சுபபலம்னு எடுத்துக்கிறேன் நான். உங்கள் கேள்வி ஏதோ ஜோசியர்களுக்கே நிறைய தெரியாத வார்த்தை இது, அதனால் நீங்களும் கேட்டீங்க, நான் அதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு இதை சாக்கா வச்சு விளக்கம் கொடுத்துடணும். சுபபலம்னு இருக்கணும். சுபபலம்னா ஒரு 6ஆம் அதிபதியே உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே 6ஆம் அதிபதி 6லேயே இருக்கிறார். ஆனால் அந்த 6லேயே சொந்த வீட்டிலே இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அது ஆட்சி பெற்றுறதுன்னு அர்த்தம். ஆட்சின்னா அது சுபபலம். அந்த கெட்டவனுக்குள்ளே கூட கல்லுக்குள் ஈரங்கிற மாதிரி அந்த கெட்டவன் மனசில் கூட கொஞ்சம் ஈரம் இருக்குங்க. அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, தலைக்கு தலைப்பாக கூட போயிடும்ன்ற அளவுக்கு நமக்கு அதெல்லாம் ஈஸியாக சரியாயிடுங்க. பெருசு அளவில் பாதிக்காது. இதுதான் காரணம். எப்படி சொந்த வீட்டிலே இருந்தால்